எண்ணி துணிக கருமம்னா ஒரு செயல் செய்யணும்னா நமக்கான என்னென்ன விஷயங்கள் நமக்கு தடுப்பதா இருக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு செயலை செய்யணும்னா பயப்படாம செய்ப்பான்னாரு. இப்போ ஒரு செயலை செய்யறதுக்கான தடைகள் என்ன தெரியுமா வருது? என்னென்ன விஷயங்கள் இருந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம்னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போறேன். இந்த புத்தகத்திலுள்ள ஒரு ஃபார்முலா, ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா. மொதல் விஷயம் நமக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி ஒரு புதுசாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன், கிரியேட்டிவிட்டி. இரண்டாவது எக்ஸிகியூஷன். மூணாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு தோல்வி வந்தால் அதை சமாளித்து எப்படி மேலே வருவது, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நாலாவது அக்செப்டிங் த ரிசல்ட். அஞ்சாவது வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம். முதல் விஷயம் கிரியேட்டிவிட்டி. ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி இருந்தா பெரிய பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். நான் சமீபத்தில் சேலத்துக்கிட்ட ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். ஒரு பொண்ணுக்கு 8வது படிக்கக்கூடிய பொண்ணுக்கு பெஸ்ட் இன்வென்டர்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. பெஸ்ட் என்ன தெரியுமா பண்ணிருக்கு அந்த பொண்ணு? வீட்டில் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்குமா. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு சண்டை வருதுன்னா, இந்த ஸ்டாப்லர் பின் அடிக்கிறாங்கல்ல, இந்த ஸ்டாப்லர் பின் தீந்து போயிடுச்சுன்னா அவங்க அப்பா அந்த ஸ்டாப்லர் தூக்கி எறிவாராம். இது எப்பயுமே இந்த சண்டை வந்துகிட்டே இருக்குமா. இப்போ இந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணிருக்கு? இந்த ஸ்டாப்லர்ல பின்னு போடுவோம்ல, அந்த இடத்துல நெயில் பாலிஷ் இருக்கும்ல, சிகப்பு கலர் நெயில் பாலிஷ், அதை எடுத்து கடைசி 4 பின்னுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டாப்லர் போடும்போது கடைசி 4 பின் வரும்போது சிகப்பா வருமா? அப்ப ஸ்டாப்லர் பின் தீர போதுன்னு தெரிஞ்சு மாத்திரலாமா? ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளை தடுத்துரும். சின்ன சின்ன கிரியேட்டிவிட்டி. இப்ப இந்த 40 மாடி கட்டடம் 50 மாடி கட்டடங்கள்லாம் எங்க முதல்ல வந்துச்சுன்னா அமெரிக்கால தான் முத வந்துச்சு. 50 மாடிகள் கட்டடம் இருக்கும். இப்போ இங்க சென்னை போன்ற பெரிய நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 மாடி கட்டுறாங்கல்ல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால்லாம் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி அமெரிக்கால தான் முத வந்துச்சு. இதுல என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா 15 மாடி வரைக்கும் விற்கிறது, எல்லாருமே கடைகள் போடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாருமே கடை வாங்குறதுக்கு வரல. ஏன்னா இந்த லிஃப்ட் இருந்துச்சுல, லிஃப்ட்ல 15 மாடி தாண்டி போகணும்னா பயமா இருக்கும். உள்ள அப்படியே ஒரு 5-6 பேர் உள்ள போறதுக்கு, அந்த இருட்டு லிஃப்ட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. இப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க, லிஃப்ட்டுக்குள்ள என்ன வைக்கலாம்? ரேடியோ வைப்போமா, டிவி வைப்போமா, லிஃப்ட்டுக்குள்ள என்ன வைக்கலாம்? அந்த காலத்துல போன்லாம் இல்லாத காலம்ல என்ன வைக்கலாம்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை வைப்போமா? இதெல்லாமே சாத்தியம் கிடையாது. ரேடியோ டிவி எல்லாம் லிஃப்ட்டுக்குள்ள வைக்க முடியாது. என்ன பண்ணலாம்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. டீ கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்தார். டீ கொடுக்குற பையன் வந்தவர் சொல்லிக்கார், சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார், சொல்லட்டுமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, சொல்லுப்பா. சார் லிஃப்ட்டை சுத்தி கண்ணாடி வைங்க சார், லிஃப்ட்டை சுத்தி கண்ணாடி வைங்க. நம்ம ஆளுங்க தலையை வாரிக்கிட்டே 40 மாடி இல்லை சார், 400 மாடினாலும் போவான். அவன் முகத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் சார், லிஃப்ட்டை சுத்தி கண்ணாடி வைங்க. எல்லாரும் கேட்டிருக்காங்க, எம்பிஏ படிச்சு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, வச்சு பாருங்க, ஒரு ஐடியா தான், வச்சு பாருங்க சார். வச்சாங்க சார், அவ்வளவு சக்சஸ். இன்னைக்கு லிஃப்ட் ஃபுல்லா கண்ணாடி இருக்குன்னா அந்த ஐடியாவை கொடுத்தது ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞன். அந்த இளைஞன் கேட்குறாங்க, இந்த ஐடியா உனக்கு எப்படிப்பா வந்துச்சுன்னாங்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னாங்க, அவன் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த ஒரு எங்க அப்பா சலூன் கடை வச்சிருக்காரு. சலூன் கடையில் முடி வெட்டுறதுக்குன்னு 2 பேர் வருவான். ஆனா முடிய வாரிட்டு போறதுக்கு, தலையை வாரிட்டு போறதுக்கு தினம் 40 பேர் வருவானுங்க. முடி வெட்டுறதுக்கு 2 பேர் தான் வருவாங்க. அப்ப தன்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு மனிதர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, லிஃப்ட்டை சுத்தி கண்ணாடி வைங்க. நாங்க சின்ன கிரியேட்டிவிட்டி எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஒரு அப்பா தன்னுடைய பிசினஸ 3 பசங்கள்ல யாருக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறார். 3 பசங்க இருக்காங்க, யாருக்கு தன்னுடைய பிசினஸை கொடுக்கலான்னு. நல்லா கேட்டுக்க இந்த கதையை. புத்த மடாலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்த பிட்சுக்கள் இருக்கக்கூடிய புத்த மடாலயம். அங்க அவங்க அப்பா சொல்றாரு, புத்த மடாலயத்துல சீப்பை கொண்டு போய் வித்துட்டு வரணும்ன்றாரு. ஒரு 100 சீப்புகளை கொடுத்து புத்த மடாலயத்துல போய் சீப்பு வித்துட்டு வான்றாரு. புத்தர்கள் மடாலயத்தை புத்த பிட்சுக்கள் பாத்தீங்களா, தலையில முடியே இருக்காது, எல்லாருமே மொட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் சீப்பை விற்கணும்ன்றாரு. கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. மூத்த பையன்ட்ட கேட்டாரு, நீ எத்தனை சீப்புடா வித்த அப்படின்னாரு. எத்தனை சீப்பு வித்தேன்? பையன் சொன்னா, அப்பா ஒரு சீப்பு வித்தேன்ப்பா, ஒரே ஒரு சீப்பு தான்ப்பா வித்தேன், முடியே இல்லப்பா அவங்களுக்கு, அவங்க ஏன்பா சீப்பு வாங்க போறாங்க, ஒரு சீப்பு தான்ப்பா வித்தேன். எப்படிடா வித்தேன்னு கேட்டாங்க. 20 நாள் போய் நின்றுட்டு இருந்தேன்னா ஒரு புத்த பிச்சு பார்த்தாரு, பாவப்பட்டு என்கிட்ட ஒரு சீப்பு வாங்கிட்டு போனாருப்பான். சரி, 2வது பையன்ட்ட கேட்டாங்க, நீ எத்தனை சீப்பு வித்தேன்? நான் 4 சீப்பு வித்தேன்ப்பான்னா. 4 சீப்பு. எப்படிடா 4 சீப்பு வித்தேன்? நீங்க இந்த சீப்பை முடிவாரதுக்கு மட்டும் இல்லைங்க, முதுகு சொரியறதுக்கும் பயன்படுத்தலாம். சும்மா அரைச்சிச்சுன்னா முதுகு சொரியத்துக்கு கூட சீப்பை பயன்படுத்தலாம்னு சொன்னேன். 4 சீப்பு வித்தேன்பான். 3வது பையன்ட்ட கேட்டாரு, நீ எத்தனை சீப்பு வித்தேன்? அப்பா நீ கொடுத்த 100 சீப்புமே 3 நாள்ல தீந்து போயிருச்சு, இன்னொரு 100 சீப்பு கொடுப்பா, அதையும் நான் வித்துருவேன்னா. ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க, எப்படிரா போய் புத்த மடாலயத்துல புத்த பிட்சுக்கள் மத்தியில 100 சீப்பையும் எப்படிரா வித்தேன்? அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, நான் அந்த சீப்ல
புத்தரினுடைய வாசகங்களை அப்படியே எழுதின, ஒவ்வொரு சீப்பிலும் புத்தரினுடைய வாசகங்களை எழுதின. அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், இந்த மடாலயத்துக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் இந்த சீப்பை பரிசாக கொடுக்கலாம், ஒவ்வொரு சீப்பும் ஒரு புத்தனின் வாசகம் தாங்கி இருக்கிறது, இதை நீங்கள் பரிசாக கொடுக்கலாம்னு சொன்னேன். அந்த மடாலயத்திலிருந்து 100 சீப்பையும் ஒரே நேரத்தில் வாங்கிட்டாங்கப்பா. ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி எவ்வளவு பெரிய மாற்றங்களை நம்ம கிட்ட உருவாக்குது இல்லையா? நம்ம எதை சிந்திக்கிறோம் என்பதை விட எப்படி சிந்திக்கிறோம் என்பதில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலை போல ஆசை இருந்தால் நீந்தி வான்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். சார், சின்ன 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 கிரியேட்டிவிட்டி வாழ்க்கையை மாத்திடும். இதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட், இந்த சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ் மேனேஜர் இருப்பார்ல, அவர் இந்த சேல்ஸ் பர்சன்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனையா கேட்டுக்கிட்டு இருந்தார். நீ எவ்வளோப்பா இன்னைக்கு சேல் பண்ண, நீ எவ்வளோப்பா சேல் பண்ண, நீ எவ்வளோப்பா சேல் பண்ண. ஒருத்தர் சொன்னா, சார் இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 கஸ்டமர் பார்த்தேன் சார். சூப்பர். நீப்பா? சார் நான் ஒரு 20 கஸ்டமர் பார்த்தேன் சார். சூப்பர். நீ என்னப்பா பண்ண? சார் நான் இன்னைக்கு ஒரே கஸ்டமர் தான் சார் பார்த்தேன்னா. ஏடா நாள் முழுக்க இருந்து ஒரு கஸ்டமர் தான் பார்த்தியா? ஒரே கஸ்டமர் தான் சார் பார்த்தேன். என்னடா நாள் முழுக்க ஒருத்தனை வச்சுட்டு என்னடா ஒரு கஸ்டமர் சார்? ஆனா நான் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணேன்னா, ஒரே கஸ்டமர்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு. ஆச்சரியப்பட்டு பதில், எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு? இல்ல சார், ஒருத்தர் வந்து மீன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் போய் சொன்னேன், சார் இதே மாதிரி கலர் மீன் நிறைய இடத்துல இருக்கு, நீங்க வாங்கிக்கலான்னு சொன்னேன். உடனே அவர் 2-3 கலர் மீன்களை வாங்கினாரு. மீனுக்கு சாப்பாடு போடுறது எங்க ஷாப்லயே இருக்கு சார் அப்படின்னு. உடனே அவர் அந்த சாப்பாடையும் வாங்கினாரு. அதை தாண்டி, சார் நீங்க ஏன் இந்த மீன்லாம் இங்க பாக்குறீங்க, பக்கத்துல ஒரு லேக் இருக்கு சார், நீங்க லேக்குக்கு போனீங்கன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் சார், தூண்டில நாங்களே விற்கிறோம் சார், தூண்டில எங்ககிட்டயே வாங்கிக்கலாம் சார்னு தூண்டில வித்தேன். அப்புறம் ஒரு தூண்டில் எடுத்துட்டு போகும்போது சொன்னேன், ஏன் சார் நீங்க ஏன் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறீங்க, கப்பல்ல லேக்ல போய் நடுவுல இருந்து மீன் பிடிக்கலாம்ல, கப்பல் எங்ககிட்ட இருக்கு சார், இந்த போட் எங்ககிட்ட இருக்கு சார், நீங்க போட்டையும் வாங்கிக்கலாம் சார். இப்போ ஒரு யோசிச்சிருக்காங்க, பரவாயில்லையேன்னு. அப்புறம் நீங்க வலை போட்டு பிடிக்கலாம் சார், இந்த வலை எங்ககிட்டே இருக்கு சார், போட்டையும் காரையும் இணைக்கக்கூடிய அந்த லிவர் இருக்குல்ல சார், அதுவும் எங்ககிட்டே இருக்கு சார். இப்படியே ஒன்னொன்னா சொல்லி 75,000 1 லட்சம் ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்கான். இப்போ அந்த சேல்ஸ் மேனேஜர் பார்த்துருக்காரு, வேண்டா வெறும் கலர் மீன் பார்க்க வந்தவன்ட்டாடா 1 லட்சம் ரூபாய் பில்லு போட்டேன். அவன் சொன்னாங்க, இல்லைங்க அவர் தலைவலி தலை தான் வாங்க வந்தாரு, 2 ரூபா தலைவலி தலை தான் வாங்க வந்தாரு, நான் தான் மீனை பார்த்தீங்கன்னா தலைவலி போயிடும் சொல்லி அங்க கூட்டு போனேன். அப்ப வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருப்பவன் வாழ்க்கையை இழக்கிறான், வாய்ப்புகளை உருவாக்கி கொள்பவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். வாய்ப்புகள் நம்மை தேடி வராது, வாய்ப்புகள் நமக்கு தேடி வராது. நாம் வரும் வரை கடிகாரம் இயங்காமல் இருக்காது, மூப்பெனும் அதிகாரம் நம்மை விட்டு வைக்காது, முயற்சி இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிட்டாதுன்னு கவி பித்தன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருப்பார். தூங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் நாளை நாளைன்னு, நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா. தூங்கி கொண்டிருப்பவன் நாளை நாளை என்கிறான், எல்லா வேலையும் இன்றைக்கே செய்பவன் உலகை வெல்கிறான். நான் சமீபத்தில் படிச்சு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், நமக்கெல்லாம் கும்மாபுட்டி தெரியுது, வாட்டர்மெலன் ஸ்டார் தெரியுது, மவுண்டைன் மேன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இந்தியா நாட்டினுடைய மவுண்டைன் மேன், நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க மவுண்டைன் மேன். இப்ப அடிக்காத, நான் பேசி முடிச்சு போனதுக்கு அப்புறம் அடிச்சுக்கோங்க. மவுண்டைன் மேன் அட்ரின்னு ஒரு கிராமம், ஆர்டிக், பீகார் மாநிலத்தில் அந்த கிராமம் இருக்கு, கயா பக்கத்துல. இந்த ஆர்ட்ரின்ற கிராமத்திலேருந்து கயாவுக்கு போகணும்னா ஒரு மலையை தாண்டி போகணும். நல்லா கேட்டுங்க, ஒரு மலையை தாண்டி போகணும். இப்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த மலையை சுத்தணும். 70 கிலோமீட்டர் அந்த மலை, 3 மணி நேரம் அந்த மலையை சுத்தணும், சுத்தி சுத்தி போகணும். இவங்க போய் அரசு கிட்ட எல்லாம் மனு கொடுக்குறாங்க, எப்படியாவது எங்களுக்கு ஒரு பாதை போட்டு கொடுங்க, எப்படியாவது ஒரு இந்த வண்டி போறதுக்கான வழிவகைகள் செஞ்சு கொடுங்கன்னு. நடக்கவே இல்லை. அந்த கிராமத்துல தசரத் மஞ்சின்னு ஒருத்தர், தசரத் மஞ்சின், அவர் என்ன தெரியுமா பண்றாரு, வெறும் ஒரு உளியையும் சுத்தியலையும் எடுத்துட்டு போறாரு. நான் மலையை உடைக்க போறேன்ட்டு போறாரு, வெறும் உளியும் சுத்தியலையும் எடுத்துட்டு மலையை உடைக்க போறேன்னு போறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஏன்பா உளியும் சுத்தியலையும் வச்சு ஒரு மலையை உடைக்க முடியுமா, உளியும் சுத்தியலையும் வச்சு இந்த மலையில பாதையை போட்டுற முடியுமான்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. 22 வருட போராட்டம், 22 வருடம் அந்த உளியையும் சுத்தியலையும் கொண்டு அந்த தசரத் மஞ்சில் 70 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய அந்த மலையை உடைத்து ஒரே கிலோமீட்டரில் செல்லக்கூடிய பாதையை ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுத்தியலாலும் உளியாலும் உருவாக்கினான் என்று சொன்னால், ஒரு பாதையை தன்னால் உருவாக்கி தர முடியும் தன்னுடைய கிராமத்திற்கு என்று ஒரு மனிதன் சொன்னால், அது தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாக ஒரு மலையை குடைந்த மனிதனாக மவுண்டைன் மேன் என்று இன்றைக்கும் தசரத் மஞ்சில் பாராட்டப்படுகிறார். தன் கைகளில் என்ன பார்க்க ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். பிறக்கும் போது நாம் தாமதித்தால் அது தாய்க்கு ஆபத்து, பிறக்கும் போது தாமதிச்சோன்னா தாய்க்கு ஆபத்து.
ஆனால் வாழக்கூடிய நாட்களில் நாம் தாமதித்தால் நமக்கும் ஆபத்து, இந்த சமூகத்திற்கும் ஆபத்து. இது அப்புறம் பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 8வது படிக்கிற குழந்தை, சுண்டல் கொடுக்குறாங்க கோயில்ல. ஓடி ஓடி போய் சுண்டல் வாங்குறான். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போய் சுண்டல் வாங்கிட்டாங்க, 2வது ஒரு தடவை போய் சுண்டல் வாங்குறாங்க. இப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏமா திரும்ப திரும்ப சுண்டல் வாங்குற? அதான் வாங்கிட்டேல, திரும்ப திரும்ப எதுக்கு சுண்டல் வாங்குறேன்? அந்த பொண்ணு சொன்னா, டீச்சர் இந்த வாங்கினேன்ல சுண்டல், இது என் தங்கச்சிக்காக. இப்போ வாங்குறேன்ல சுண்டல், இது என் தம்பிக்காக. அடுத்து வாங்குவேன்ல, அது எங்க குடும்பத்துக்காக. இந்த சுண்டலை வாங்கிட்டு போனேன்னா எங்க வீட்டுல ஒருவேளை உணவு குறையும் இல்ல டீச்சருக்கு. போராட்டம், வறுமை. இந்த டீச்சர் யோசிக்கிறாங்க, இப்படி ஓடி 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 அந்த பொண்ணு போய் சுண்டல் வாங்குறாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல ஒரு ஓட்டப்பந்தய காம்படிஷன் நடக்குது. இவங்களை கூட்டிட்டு போறாங்க, நீ இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறியாமான்னு. அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஒண்ணுமே இல்ல, நீ எப்படி குடும்பத்திற்காக சுண்டல் வாங்குறதுக்கு ஓடினையோ அப்படி உன் குடும்பத்திற்கான நற்பெயரை வாங்குவதற்கு, உன் குடும்பத்திற்கான வறுமையை போக்குவதற்கு உன்னால ஓட முடியுமா? நாங்க அப்படி ஓடி ஓடி இந்திய நாட்டினுடைய ஒரு வீராங்கனையாக, இந்திய நாட்டினுடைய தங்க மங்கையாக வந்தவர்கள் பிடி உஷா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வீராங்கனை. பிடி உஷா போராடி எண்ணி துணிக கருமம். ஒரு செயலை செய்யணும்னா அதற்கான துணிச்சல், அதற்கான போராட்டம். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாரு, உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? யாரு? நம்ம தான். அழகா சொன்னாங்க மேடம், அவங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் யாருன்னா அது நாம் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். மூவலூர்ல ராமாமிர்தம் அம்மையார்னு இருந்தாங்க. இந்த பேர்லாம் தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய வரலாற்றை. குறிப்பாக பெண் குழந்தைகளை உங்க பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் வரலாற்றில். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாங்க இங்க உட்காந்து பேசுறோமா, இன்னைக்கு உட்காந்து நான் பேசுறேன்னா இது ஒரு 20 வருட பயிற்சி. 20 வருட பயிற்சி. இந்த மேடையில் உட்காந்து நான் பேசுறது ஒரு 20 வருட பயிற்சி. ஆனா மேடம் இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஒரு மிகப்பெரிய பதவியில் படித்து அங்கீகாரம் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் பெண்ணின் தலைவியாக வந்து அமர்ந்திருக்காங்கல்ல, இது 2000 வருட போராட்டம். 2000 வருட போராட்டம். பெண் குழந்தைகள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க உங்களுக்கு கிடைத்த மாதிரி, உங்களுக்கு கிடைத்த இடம் மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சதே இல்லை. இங்க எத்தனை பேரினுடைய பாட்டிமார்கள் கல்லூரிக்கு போயிருக்காங்க? வரல. சரி, அம்மாக்கள் எத்தனை பேருக்கு கல்லூரிக்கு போயிருக்காங்க? கொஞ்சம் பேரா? இன்றைக்கு நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதெல்லாம் மிகப்பெரிய தலைவிகளினுடைய போராட்டங்களின் மூலமாகத்தான் நீங்க வந்து அமர்ந்திருக்கீங்க. அவர்களை வாசிக்கணும். யார் நமக்காக போராடினார்கள்ன்றது எப்பப்பா தெரியும்னா, புத்தகத்தை வாசித்தால் மட்டும்தான் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டதுன்றது நமக்கு தெரிய வரும். புத்தகங்களை வாசிச்சா மட்டும்தான். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருந்தாங்க. தேவதாசி குலத்திற்கு எதிராக போராடினவங்க. அந்த போராட்டத்தில் அவங்க பண்ணும்போது அவர்களுக்கு பாலில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டது. எழுத்தாளராக, பேச்சாளராக இந்த சமூகத்தை எப்படியாவது நான் மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய ஒரு வேட்கையோடு போய் பேசுறாங்க. பாலில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி மேடையில பேசிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு அழகே அந்த முடிதானே, ராமாமிர்தம் அம்மையாருடைய முடியை வெட்டிட்டு போயிடுறாங்க. அந்த முடியை வெட்டுறாங்க, அவங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக. கடைசி வரை என்னை அடிமைப்படுத்துவது இந்த முடியாக இருந்தால் எனக்கு அந்த முடியே தேவையில்லை என்று ஆண்களை போல் அந்த முடியை மாற்றிக்கொண்டு இறுதி வரை போராடி பெண் விடுதலைக்காக போராடியவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நம்மளுடைய வாழ்க்கைக்கான போராட்டத்தை நாம் தான் நடத்த வேண்டும். அடுத்த பெரிய விஷயம் என்ன பண்ணாங்க, நமக்கு என்ன தெரியுமா, ஒரு சின்ன பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சந்திக்கிறதுன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குல்ல. பெண்களுக்கு தாயா சொல்லிட்டு போறேன். குறிப்பா இங்க இத்தனை பெண் மாணவர்கள் இருக்கிறதுனால, பிரான்ஸ்ல அந்த காலத்துல இருந்த பெரிய சட்டம் என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான், பெண்கள் கல்லூரியில போய் படிக்க கூடாதுன்னு இருந்துச்சு. பெரிய சட்டம் இருந்தது பிரான்ஸ்ல. அப்ப சோஃபியான்னு ஒருத்தாங்க, அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, ஆண் வேடம் விட்டு போய் படிக்கிறாங்க. பல்கலைக்கழகத்துல ஆண் வேடம் விட்டு போய் படிக்கிறாங்க. 3 வருடம் அந்த யூனிவர்சிட்டிலேயே அவங்க தான் ஃபர்ஸ்ட்னு வர்றாங்க. யூனிவர்சிட்டிலேயே தலை சிறந்த மாணவன், ஏன்னா அவங்க ஆண் வேடம் போட்டிருந்தாங்கல்ல. அந்த பட்டமளிப்பு விழால கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க பெண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கொடுத்த பட்டத்தை திருப்பி வாங்குறாங்க. சோஃபியா எவ்வளவோ போராடுறாங்க. நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, சப்ஜெக்ட்ல இருந்து என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன்றாங்க. நான் பதில் சொல்லலைன்னா இந்த பட்டத்தை நீங்க வாங்கிருங்க. ஆனா நீ பெண் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய பட்டம் பறிக்கப்பட்டது. சோஃபியா மீண்டும் மீண்டும் போராடுகிறார், தன் உரிமைக்காக போராடுகிறார், தன்னுடைய புரட்சிக்காக போராடுகிறார். சோஃபியாவினுடைய புரட்சி எப்படி தெரியுமா மாறியது? பெண்கள் மத்தியில் பெரும் எழுச்சியாக மாறியது. இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில் படிப்பிற்காக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருதின் பெயர் சோஃபியா விருது. இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய விருதின் பெயர். பூகம்பம் வந்தால் புது நிலம் கிடைக்கும், பூகம்பம் வந்தால் புது நிலம் கிடைக்கும், போராட்டம் வந்தால் மட்டும்தான் புது வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். போராட்டம் வந்தாதான். தென்னாப்பிரிக்கால ஒரு ட்ரெயின், இந்த ட்ரெயின்ல
ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு இளைஞன் ஏறுறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த இளைஞனினுடைய கைகள்ல ட்ரெயின் டிக்கெட் இருக்கு, கைகள்ல வக்கீலுக்கான கோட் இருக்கு, அவர் வக்கீலுக்கான லாயருக்கான கோட் இருக்கு, கையில ஒரு புத்தகம் இருக்கு, கண்ணில் ஒரு கண்ணாடி இருக்கு, அவருடைய நிறம் நம்மை போலவே கருப்பாக இருக்கு. இப்ப அங்க வந்த அதிகாரிகள், வெள்ளைக்கார அதிகாரிகள் என்ன தெரியுமா பண்றாங்க, ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் முதல் வகுப்பில் பயணிக்க கூடாது, அவர் கையில டிக்கெட்டும் இருக்கு, முதல் வகுப்பில் பயணிக்க கூடாது என்று சொல்லி அந்த இளைஞனை கீழே தள்ளுகிறார்கள். கீழே விழுந்த இளைஞனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்றவர் பெயர் மகாத்மா காந்தி. நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்றார் இல்லையா? அந்த மனப்பான்மை, அந்த போராட்டத்திற்கான ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு வீரம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் இல்லையா? தோல்வி என்பது நம்மை எரிக்கக்கூடிய நெருப்பு பந்து அல்ல. தோல்வி என்பது நம்மை எரிக்கக்கூடிய நெருப்பு பந்து அல்ல, அது நாம் தூக்கி போட்டு விளையாடக்கூடிய கூடை பந்துன்னு பா விஜய். தூக்கி போட்டு விளையாடணுமா இந்த தோல்வியை? ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த ஒரு மனிதனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடிக்கொண்டிருந்தது, அந்த ஒரு மனிதனை பிரெஞ்சு அரசாங்கம் தேடிக்கொண்டிருந்தது. அவருக்கான ஒரே சோர்ஸ், அவருக்கான ஒரே வாழ்வாதாரமான சுதேசி பத்திரிகையை முடக்குறாங்க. எங்க போறதுன்னு தெரியல, போராட்டம், காசி பாண்டிச்சேரி ஓடுறார். அந்த மனிதன் பாடிய பாடல் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னார் பாரதி. நம்ம என்ன தெரியுமா பண்றோம், சின்ன சின்ன பயத்துல பெரிய பெரிய விஷயங்களை இழந்துடுறோம் இல்லையா? பாரதி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை சார். பாரதியோட கட்டுரை, ஒரு ஊர்ல இப்ப நம்ம கொரோனா வந்துச்சா, இப்படி ஒரு ஊர்ல ஒரு வாந்தி பேதி பேய் வந்திருக்கு. பாரதி எழுதின கட்டுரை நல்லா இருக்கும். இந்த கதை, வாந்தி பேதியில ஒரு பேய் வந்திருக்கு. அந்த பேயோட வேலை என்னன்னா, ஊர் மக்களுக்கு எல்லாம் வாந்தி பேதி வர வச்சுட்டு போயிடும். அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார். அந்த சாமியார் இந்த பேயை கண்டுபிடிச்சிட்டார். இதாண்டா பேய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார் சாமியார். இப்ப இந்த சாமியார் போய் பேய்கிட்ட சொன்னாரு, இந்த பேர் யாரையும் நீ கொல்லக்கூடாது, யாரையும் நீ அழிக்கக்கூடாது. இப்ப பேய் சொல்லிச்சு, நீ எப்படி சாமியாரோ அப்படி நான் பேய், உன் டியூட்டி என்னவோ அதே மாதிரி எனக்கு ஒரு டியூட்டி இருக்கு, நான் இவங்களை கொல்லுவேன். இப்ப 2 பேரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாங்க, 2 பேரும் ஒரு டீலுக்கு வந்தாங்க. இப்ப இந்த சாமியார் சொன்னாரு, 50 பேருக்கு மேல யாரையும் கொல்லக்கூடாது, 50 பேருக்கு மேல யாரையும் கொல்லக்கூடாது. பேய் ஓகேன்றுச்சு, டீல் போட்டாங்க 2 பேரும். பேய் ஓகே, டீல் எல்லாம் போட்டாச்சு. ஆனா என்ன தெரியுமாச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 5000 பேர் செத்து போனாங்க. இந்த ஊர்ல 5000 பேர் செத்து போனாங்க. இப்ப இந்த சாமியாருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. போய் பேய்கிட்ட கேட்டாரு, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், 50 பேருக்கு மேல கொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன், நீ 5000 பேரை கொண்டு வச்சிருக்க, 50 பேருக்கு மேல கொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப இந்த பேய் சொல்லிச்சு, நான் 50 பேரை தான் கொண்டேன், மத்தவை எல்லாம் பயத்துல செத்து போனா, நான் அவனை எதுவுமே பண்ணல, தனக்கு வியாதி வந்துருமோ அப்படின்ற பயத்துல மத்தவெல்லாம் செத்து போனானே தவிர நான் அவங்கள கொல்லவே இல்லையா. அலை அலை என்று எண்ணாதே, அது துளி துளியாக வந்தது. மலை மலை என்று எண்ணாதே, அது துகள் துகளாக வந்ததுன்னு. இப்ப நமக்கெல்லாம் இருக்கிற பெரிய பயம் தெரியுமா, மாணவர்களுக்கு இருக்கிற பெரிய பயம் எக்ஸாம். கரெக்டா? பரீட்சைக்கு போகணும்னா பெரிய பயமா இருக்குல்ல. இப்ப நான் எனக்கு ஒரு ஃபார்முலா கத்து கொடுத்து போட்டா, ஏன் எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே பயம் வருது? வீட்டில் நல்லா தானே படிச்சிருப்போம். அதுலேயும் சார், நீங்கள் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். பரீட்சை அப்போ, எக்ஸாம் அப்போ பொண்ணுங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, படிச்சுட்டியா அப்படின்னு. படிக்கவே இல்லடி அப்படிங்க. ஆனால் அடிஷனல் பேப்பராக வாங்கி எழுதுவாங்க. பையன்கிட்ட கேட்டு பாருங்க, படிச்சுட்டாடா, எல்லாம் படிச்சுட்டே அப்படின்னுவா. அங்கே போய் உட்காந்தோடனே இன்னைக்கு இங்கிலீஷா, நான் சோசியலில் நினச்சேன் அப்படின்னுவா. அவன் வேற என்னத்தையும் எடுத்து. இந்த எக்ஸாமில் ஏன் தெரியுமா பயம் வருது? வீட்டில் நம்ம எப்படி படிப்போம், நல்லா கால் மேலே கால் போட்டு ஃப்ரீயாக உட்காந்து ஒரு மனநிலையில படிப்போமா? வீட்டில் ஒரு எளிமையான மனநிலையில படிப்போமா, இல்ல சந்தோஷமா இங்க இப்ப இந்த சூரியன் எஃப்எம்மோட அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் என்ன, 93.5. இப்ப இந்த 93.5ல இருந்து திருகிட்டீங்கன்னா, அந்த பன்மலையை மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்குமா? கேட்காதுல, இரைச்சல் சத்தம் தான் கேட்கும். கரெக்டா? இப்ப நீங்க வீட்டில் படிக்கும் போது உள்ள போகுதுல ஒரு விஷயம், அது நீங்க ஒரு டியூன்ல வச்சிருப்பீங்க. அந்த மனநிலையை ஒரு டியூன்ல 93.5ன்ற ஃப்ரீக்வன்சி லெவல்ல வச்சு நீங்க படிக்கிறீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனோன்னு என்ன தெரியுமா ஆகுது, அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் மாறிடுது. ஏதோ ஒரு பதட்டத்தினால, ஏதோ ஒரு பயத்தினால, அந்த பயம் வர வர என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் மாறிடுது. நம்ம படிச்ச விஷயம் வெளியே வரமாட்டேங்குது. வீட்டில் எப்படி நீங்கள் படிக்கிறீர்களோ அதே தைரியமான மனநிலையோடு நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள, பரீட்சை அறைக்குள் சென்றால் உங்களை ஜெயிப்பதற்கு யாராலும் முடியாது. அதே தன்னம்பிக்கையோட போய் நீங்க பரீட்சை எழுதிட்டு வரலாம். இப்ப நமக்கு ஒரு சப்ஜெக்டை பார்த்தோன்னே எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பயம் இருக்கும், நீங்க நான் கத்து கொடுத்துட்டு போறேன். எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பயப்படுறோம்? மேக்ஸா? இல்லாத சாபம் கொடுக்குறா சார் இந்த மேக்ஸ் சாருக்கு மட்டும். அவனுக்கு மேக்ஸ் எடுக்கிற சார் ரொம்ப பாவம்டா. இந்த கணக்கு பார்த்தோன்னே பயம் வருதா? கத்து கொடுத்துட்டு போறேன். அவதார் படம் பார்த்திருக்கீங்களா? அவதார் பார்த்திருக்கியா? அதுல ஒருத்தர் பெரிய தலைமுடி வச்சு இப்படி ஒருத்தர் வருவார்ல,
ஜாக் சுலியா ஹீரோ இப்போ ஒரு தலைமுடி வச்சுட்டு வருவார் தெரியுமா, அவர் போய் ஒரு டிராகன் அடக்குவார். அந்த காட்சியை பார்த்துருக்கீங்களா? ஒரு டிராகனை போய் ஹீரோ அடக்குவாரா? எதுக்காக அடக்குவார்னா, வானத்துல பறக்கணும்னா அவருக்கு அந்த டிராகன் தேவை. இந்த டிராகன் அவர் செலக்ட் பண்ணணும்னா இந்த முடியோட டிராகனோட முடியை வச்சு ஜைலூன்னு ஒரு பாண்டு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கரெக்டா? ஜைலூன்னு ஒரு பாண்டு மாதிரி போடுவாங்கல்ல. அந்த டிராகனை அடக்கணும்னா அந்த டிராகன் என்ன தெரியுமா பண்ணும்? அவனை கொல்ல பார்க்கும். இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. 2 பேரும் அடிச்சு நடத்துவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த டிராகன் அவர் கீழே தள்ளியே விட்டுரும். ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? 2 நிமிஷம் பொறுத்து அந்த டிராகனுடைய கண்ணை பார்ப்பாரு, அந்த டிராகனுடைய மூச்சு காற்றை கவனிப்பாரு, அந்த டிராகனை உத்து நோக்குவாரு, அந்த டிராகனை புரிஞ்சுக்குவாரு. அந்த டிராகன் அசந்த நேரமா பார்த்து அது மேலே ஏறி உட்காந்து அந்த பாண்டை மாட்டிடுவார். இந்த டிராகன் வேற எதுவுமே இல்லையா, இதுதான் நாம் படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட். இதுதான் மேக்ஸ், இதுதான் சப்ஜெக்ட். நீங்க என்ன பண்ணணும்? அந்த சப்ஜெக்டோட ஒரு பாண்டை உருவாக்கிக்கணும். இந்த சப்ஜெக்டோட ஒரு பாண்ட். நான் சொல்லட்டா, மேக்ஸ்ல என்ன டிராகன்? தமிழ் மிகப்பெரிய டிராகன் தெரியுமா? தமிழ் எவ்வளவு பெரிய டிராகன் தெரியுமா? கை வரவே வராது. ஒரு பாட்டு சொல்லட்டா, அருணகிரிநாதர்னு ஒருத்தர் வேல் வகுப்புன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். பல்லு தெரிச்சிரும் இந்த பாட்டை படிக்கிறதுக்குள்ள. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்த குகவேலே பருத்த முளை சிறுத்த இடை கருத்த குழல் வெளுத்த நகை சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்கமுக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தினை களத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் சுடர்க்கும் முனிவர்க்கும் மகு பதிக்கும் விதி தனக்கும் மர தனக்கும் குறும் இடுக்கன் வினைசாரும் சுடற்பருதி ஒளிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குந்தளல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியாருக்கு கெடுதல் ஒருவரிடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாக சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலைகாணும் தருக்கி நமன் முறுக்கி வரின் எருக்குமதி தருக்கி முடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் கலிப்பில் உள்ள மலர்க்கமல கரத்து முனை விதிர்க்க வளைவு காணும் தனித்து வழி நடக்க எனக்கு இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகி எடுத்து இரவு பகல் துணையாகும் சலித்து வளர் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்தத்துடைய சிகையில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறைவுடர் கடிது குடித்து உடையும் உடைப்படைத்து உதிரம் நிறைந்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்து சரி முளைத்ததன முகட்டினடை பறக்க அரவிசைத்து அதிர ஓடும் சிரத்தவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குகவேலே அருணகிரிநாதர் இருப்பார். டிராகன் யா, எங்க தமிழ் டிராகன். டிராகன் இதை பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சா? இந்த பாடலை நான் படிக்கிறதுக்கு எனக்கு 37 நாள் ஆச்சு. இந்த 37 நாளும் காலையில எந்திரிச்சு பல்லு தேய்ச்சாலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மண்டையில ஓடிட்டே இருக்கும். எல்லோராலும் ஒரு விஷயம் முடியும் என்றால் அது நம்மாலும் முடியும். எல்லோராலும் ஒரு விஷயம் முடியவில்லை என்றால் அது நம்மால் மட்டுமே முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்ப இந்த டிராகனை பிடிச்சுக்கிட்டோமா, தமிழ் என்கிற அந்த பறவையை பிடித்துக் கொண்டோமா, இந்த தமிழ் என்ன தெரியுமா பண்ணுச்சு? வானத்திற்கு அழைத்து சென்றது. எப்படி அந்த அவதாரில் அவர் பறந்தாரோ அப்படி நான் உலக நாடுகளுக்கெல்லாம் பறந்து கொண்டே இருக்கிறோம். இதுவரை 12 நாடுகளுக்கு தமிழின் மூலமாக பறந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த டிராகன் பல நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தும். இந்த டிராகன் இந்த வாழ்க்கை கல்வி என்கிற ஆயுதத்தை நீங்கள் கையில் கொள்ளும் போது எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கும். நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க? கடவுள் கண்ணை குத்திருவா இருப்பான்னுவாங்க சார். கரெக்டா? ஒரு சின்ன பிள்ளைய அப்பா கூட்டு போனார் கோயிலுக்கு. அங்க சுண்டல் வச்சிருந்தாங்க. அந்த குழந்தை போய் சுண்டல் எடுத்துருச்சு. உடனே அப்பா சொன்னார், ஓய் இதெல்லாம் எடுக்கப்படாது, சாமி கண்ணை குத்திருவாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்க ஒரு சிங்க சிலை இருந்துச்சு. சிங்க சிலை. அந்த குழந்தை சொன்னா, அப்பா அப்பா இந்த பக்கம் வாங்கப்பா, சிங்கம் உன்னை கடிச்சிட போகுதுப்பா, சிங்கம் உன்னை கடிச்சிட. அவர் சொன்னாரு, இது சிங்கம் இல்லடா, சிங்கம் சிலை, கல்லெல்லாம் நம்மளை கடிக்காது. இப்ப இந்த குழந்தை கேட்டுச்சு, கல்லாக இருக்கக்கூடிய சிங்கம் உன்னை கடிக்காது என்று தெரிகிறதே, கருணையாக இருக்கக்கூடிய கடவுள் நம்மை தண்டிக்க மாட்டார்னு உனக்கு தெரியவே இல்லையாப்பான்னு கத்துக் கொடுத்துட்டு போச்சு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயத்தின் மூலமாகத்தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துக்கிட்டே வர்றோம். கரெக்டா? இன்னைக்கு பெற்றோர் பெரியவங்களுக்குமே இதை சொல்லணும், பிள்ளைங்க கிட்ட பயத்தை மூட்டிடக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? எங்க பெரியமா பிள்ளை 415 மார்க் வாங்கிருச்சு, நீ 420 வாங்கணும் அப்படின்றது. நான் கேட்கிறேன், உங்க பெரியமா பிள்ளையோட கூட மார்க் வாங்குறதுக்கு நாங்க பிறந்திருக்கோம். கரெக்டா? வீட்டுக்கு யாராவது வந்தா நம்ம பையன் ஓடிடுறாங்க, அறிவுரை தள்ளுறாரு. இந்த பாருப்பா, அது இந்த 9வது 10வது 11 இங்க இருக்கீங்களா? 9வது 10வது 11வது வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துருப்பேன். யாராவது வந்தாலே ஓடிடுறது. என்ன அறிவுரையை வச்சு தள்ளுறது. நல்லா படி, இன்ஜினியர் ஆயிரலாம். இவரு வந்தவர், வீட்டுக்கு வந்தவர், நல்லா படி இன்ஜினியர் ஆயிரலாம். அந்த நீட்டுக்கு படி டாக்டர் ஆயிரலாம். அப்புறம் இதுக்கு படி வக்கீல் ஆயிரலாம். இவன் பைத்தியம் தான் ஆவான். ஏன் ஒருத்தர் என்னதான் படிக்க முடியும்? பைத்தியம் தான் ஆவான். இவர் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அறிவுரை சொல்ல வந்தவர் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நீயே படிக்கல, நீ எதுக்கு அந்த அறிவுரை சொல்ற? இப்ப என்ன பண்றதுன்னா, இந்த குழந்தைகளுக்கு பயத்தை கொடுத்து கொண்டே இருக்காங்க.
என் பையன் மேடம் கூகுளில் உட்காந்து யூடியூப்ல குழந்தை வளர்ப்பது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். 6வது படிக்கிறான். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு நான் அவன்கிட்ட போய் கேட்கிறேன், நீ ஏன்டா குழந்தை வளர்ப்பது எப்படின்னு பாக்குறேன்னு. அவன் சொல்றான், நீ என்ன கரெக்டா வளர்க்குறியான்னு செக் பண்றேன்றான். இன்னைக்கு எங்களுக்கு தெரியுது சார்ட்டாங்க. சாட் ஜிபிடில இருந்து கூகுள்ல இருந்து எல்லாமே மாணவர்களுக்கும் சரி அடிச்சு பார்த்தா வந்துருது, இன்ஃபர்மேஷன் வந்துருது. இது எல்லாவற்றையும் தாண்டி பள்ளியால் கற்றுக் கொடுக்க முடியாததை, வெறும் கல்வியால் மட்டும் கொடுத்து விட முடியாததை ஒரு லிட்ரேச்சரால மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த புத்தக திருவிழா. வெறும் சிலபஸ்ல மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை இல்ல, அதையும் தாண்டி வாழ்வியலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் உங்கள் கைகளில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தோல்வி வரும்போது துவண்டு போயிடுறோம்ல. ஆர்தர் ஆஷ் அப்படின்னு இருந்தார். அவர் வந்து விம்பிள்டன்ல சாம்பியன் ஆனவர். ஆர்தர் ஆஷ் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு. கடைசியில் விம்பிள்டன்ல சாம்பியனா இருந்தவர். கடைசி காலத்துல கொஞ்சம் போராட்டம், அவருக்கு வந்து கேன்சர் ஒரு நோய் வந்துருச்சு. அவர்கிட்ட கேட்டாங்க, சார் உங்களுக்கு இவ்வளவு பெரிய நோய் வந்திருக்கே, நீங்க இதை பத்தி வருத்தப்படுறீங்களா? கடவுள் ஏன்பா நமக்கு மட்டும் இந்த நோயை கொடுத்துருக்காருன்னு நீங்க வருத்தப்படுறீங்களான்னு கேட்டாங்க. இப்ப நம்ம எவ்வளவோ படிச்சிருப்போம், ஏதோ ஒரு கட்டத்துல சின்ன தோல்வி வந்தா துவண்டு போயிடுறோம்ல. மாணவர்கள் தான் முக்கியமா சொல்றது, போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். இப்ப ஆர்தர் ஆஷுடைய பதில் என்ன தெரியுமா? ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் டென்னிஸ் விளையாடுகிறார்கள். அந்த கோடிக்கணக்கான பேர்ல லட்சக்கணக்கான பேர் மாவட்ட வீரர்களாக இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக இருக்காங்க. இந்த லட்சக்கணக்கான பேர்ல ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் ஒரு 1000 கணக்கில் இருக்காங்க, நேஷனல் லெவல் பிளேயர்ஸ் 1000 கணக்கில் இருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறதுல 1000 கணக்கில் இருக்காங்க. விம்பிள்டனுக்கு வர்றது ஒரு 100 பேர் விம்பிள்டனுக்கு வந்தாங்க. அந்த 100 பேர்ல நான் ஒருத்தனாக ஜெயிச்சேன். கோடியில் நான் ஒருவனாக ஜெயித்த போது ஏன் என்னை ஜெயிக்க வைத்தாய்னு நான் இறைவனிடம் கேட்கவே இல்லை. இப்பொழுது மட்டும் நான் எப்படி கேட்பதுன்னாரு. இந்த மனப்பான்மையை நம்ம வச்சுக்கணும். பரீட்சைக்கு போகும்போது நல்லா படிச்சிட்டோம், எதிர்பார்த்த மார்க் வரலன்னா துவண்டு போயிடக்கூடாது. குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு சொல்லிட்டு போறோம், எமோஷனலா வீக்கா இருக்கிறது. எமோஷனலா பசங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. கரெக்டா? மார்க் வந்ததே கொண்டாடுவேன். நான்லாம் 10வது பாஸ் ஆனதுக்கு எங்க அப்பா விழா எடுத்து கொண்டாடினாரு. ஒரு வழியா தேறிட்டாயா அப்படின்னு. ஒருத்தன் இந்த ட்ரெயின்ல ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல, லிவர் ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல, இந்த லிவர் ஆப்ரேட் பண்ற இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. இன்டர்வியூக்கு லிவர் ஆப்ரேட் பண்ற இன்டர்வியூக்கு. இப்ப இன்டர்வியூவர் கேட்டாரு, தம்பி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் வருது, சென்னையில இருந்து ஒரு ட்ரெயின் வருது, ரெண்டும் ஒரே தண்டவாளத்துல வருது, ஒரே தண்டவாளத்துல 2 ட்ரெயின் வருது, என்ன பண்ணுவ அப்படின்னாரு. சார் சிகப்பு கொடி எடுத்துட்டு போய் இந்த ட்ரெயினுக்கு காட்டுவேன் சார், சிகப்பு கொடி எடுத்து போய் அந்த ட்ரெயினுக்கு காட்டுவேன் சார். 2 ட்ரெயின் சிகப்பு கொடி கிடைக்கல, என்ன பண்ணுவேன் சார்? இந்த பக்கம் ரெட் சிக்னல் போட்டு நிப்பாட்டுவேன் சார், அந்த பக்கம் ரெட் சிக்னல் போட்டு நிப்பாட்டு, ரெட் சிக்னல் ஒரு காவல, என்ன பண்ணுவேன் சார்? அந்த டிரைவருக்கு போன் அடிப்பேன் சார், இந்த டிரைவருக்கு யாருக்காவது போன் அடிப்பேன் சார், செல்போன் அடிச்சு நிப்பாட்டு, செல்போன் டவர் 2 பேருக்கும் கிடைக்கல, டிரைவர் போனை எடுக்கல, என்ன பண்ணுவார்? இந்த ஊர் மக்கள் யாராவது தொடர்பு கொள்ள பாப்பேன் சார், அந்த ஊர் மக்கள் யாராவது தொடர்பு, எப்படியா ட்ரெயின், எந்த மக்களையும் தொடர்பு கொள்ள முடியல, என்ன பண்ணுவேன் சார்? இந்த லிவர் இருக்குல்ல சார், இந்த தண்டவாளத்தை மாத்திர லிவர், இந்த லிவரை மாத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்திடுவேன் சார், லிவர் ஜாம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவேன்? நான் என் தங்கச்சியை கூட்டு வருவேன் சார். நான் தங்கச்சியை கூட்டு வருவியா? தங்கச்சியை கூட்டு வந்தா ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை நிப்பாட்டிடுவியா அப்படின்னாரு. இல்ல சார், நாங்க இது வரைக்கும் ட்ரெயின் எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு பார்த்ததே இல்லை, நானும் என் தங்கச்சி நின்று ட்ரெயின் எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நல்லா பார்ப்போம் சார், வேற என்னங்க பண்ண முடியும்? நம்மால் ஆன எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. ஆனா வரக்கூடிய முடிவுகளை பக்குவமான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளணும். பக்குவமான மனநிலை. 11th 12th போகக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்றேன், உங்களால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்யுங்க, பக்குவமான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்னப்பா பண்ணணும்னு சிந்திக்கிறாங்கல்ல. ஒருத்தன் வாழ்க்கையே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போனான். தற்கொலை பண்ணிக்கலாம், நீ வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேப்பா, என்னால முடியலன்னு தற்கொலை பண்ணிக்க போனா. எய்தாப்புல ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு, முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. இந்த குப்பை தொட்டிலேருந்து அவன் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து பாட்டில் எடுத்துட்டு போனார், பாட்டில்ஸ் எடுத்துட்டு போனார். பார்த்துக்கிட்டே நான் 2வது ஒருத்தர் வந்து அட்டைப்புட்டி எடுத்துட்டு போனார், 3வது ஒருத்தர் வந்து பேப்பர்லாம் எடுத்துட்டு போனார், பேப்பரா எடுத்துட்டு போனார். 4வது ஒரு நாய் வந்து அங்க சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. 5வது ஒரு மாடு வந்து அந்த இலைகளை சாப்பிட்டுச்சு. இவன் யோசிச்சா, ஒரு குப்பை தொட்டியால் ஒரு 5 பேர் வாழ முடியும் என்றால் என்னால் ஏன் இந்த மாநிலத்தை மாற்றிவிட முடியாது? என்னால் ஏன் இந்த சமூகத்தை மாற்ற முடியாது? என்னால் ஏன் என் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது என்று ஒருவன் சிந்திச்சாங்க. ஒரு குப்பை தொட்டியினால வாழ வைக்க முடியும்னா ஏன் நம்மால வாழ வைத்து விட முடியாது? தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நேரில் நின்று நேசித்தால் கடலும் உந்தன் தோழன் தான். ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணுங்க, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? வீட்டுல இருந்த செத்த எலி இருக்கும்ல, எங்கேயோ செத்து போச்சு ஒரு எலி,
அந்த எலியை எடுத்து அவன் கையில கொடுத்தாரு. இதை வச்சு பொழைச்சுக்கன்னாரு. வீட்டுல இருந்த செத்த எலிய அவன் அதை எடுத்துட்டு போனா, யோசிக்கவே இல்லை, செத்த எலியை கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார்ட்டு போயிட்டான். தேங்க்ஸ் சார்ட்டு போனா, நேரா போனா அந்த சந்தையில ஒருத்தர் பட்டாணி வித்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்தா இவர் வீட்டுல பூனை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். போய் சொன்னா, உங்க வீட்டுல பூனை இருக்குல்ல? ஆமா. அந்த பூனைக்கு ஒருவேளை உணவு நான் கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கிறீங்களான்னு கேட்டான். இப்போ அவர் கேட்டாரு, பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்னாரு. கொஞ்சோண்டு பட்டாணி கொடுங்க போதும், கொஞ்சோண்டு பட்டாணி. அவர் யோசிச்சாரு, பூனைக்கு பால் வாங்குற செலவு மிச்சம், எலியை வாங்கிட்டு கொஞ்சம் பட்டாணி கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணா, சந்தையில அந்த பட்டாணியை 5 கூரா போட்டான். 5 கூரா பட்டாணியை வித்தான். ஒவ்வொரு பட்டாணி ₹1 5 ரூபா கிடைச்சிச்சு. அதே பட்டாணி கரெக்டா 5 ரூபாய் போய் கொடுத்தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்டாணி கொடுங்க. அவர் இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுத்தாரு. எல்லாருக்கும் கொடுக்கறத விட நிறையவே கொடுத்தாரு. திரும்ப போய் கூறு போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வாழைப்பழ கடை திறந்தான், கொஞ்சம் ஹோட்டல் திறந்தான். அதுக்கப்புறமா சின்னதா ஒரு இட்லி கடை, அது ஹோட்டலாக மாறுச்சு. கடைசி என்ன தெரியுமாச்சு, ஒரு 6 வருடத்துல எந்த பணக்காரர் இவருக்கு செத்த எலி கொடுத்தாரோ அவர் கடைக்கு எதிராப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கி அவர்கிட்டயே போய் வணக்கம் சொன்னா, என்னுடைய வாழ்க்கை வென்றதுக்கு பெரிய காரணம் நீங்க கொடுத்தது தாங்கன்னா, நீங்க கொடுத்ததுதான் அப்படின்னா. இப்ப இந்த வாழ்க்கையில் முயலும் படுத்து கிடந்தால் பூமி படுக்கையாகிறது, எழுந்து நடப்பவனுக்கே இந்த பூமி பாதையாகிறது. நாங்க மாணவர்கள் எந்த புத்தகம் படிக்கணும்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள், நான் ரசித்த புத்தகங்கள். இந்த கதைகள்லாம் எதுல இருந்து எடுத்தோம்? தென்கட்சி கோ சுவாமிநாதன் இருக்காரு, அவருடைய இன்று ஒரு தகவல்னு ஒரு புத்தகம் இருக்கு. கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்க. சுகி சிவம் ஐயாவினுடைய வெற்றி நிச்சயம்னு ஒரு புத்தகம் இருக்கு, கண்டிப்பான முறையில் படிக்க வேண்டிய புத்தகம். இறை அன்பு அவர்களுடைய 7ஆம் அறிவுன்னு ஒரு புத்தகம் இருக்கு, கண்டிப்பான முறையில படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். பாரதி பாஸ்கர் அம்மா எழுதிய சிறகை விரி பரன் ஒரு புத்தகம் இருக்கு, கண்டிப்பாக மாணவர்கள் படிக்க வேண்டிய புத்தகம். MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு. இதெல்லாம் மாணவர்கள் எல்லாத்தையும் தாண்டி ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு நிமிட கதைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது யாருப்பான்னு கேக்குறீங்களா? நான் தான். ஒரு நிமிட கதைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம். அந்த புத்தகமும் உங்களுடைய பார்வைக்காக இருக்கு. நீங்க அந்த ஒரு நிமிட கதை புத்தகத்தை இங்கு பெற்றுக்கொள்ளலாம். என்னிடம் அதற்கான கையொப்பங்களையும் புகைப்படங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். இங்கேயே வெளியவே அந்த ஒரு நிமிட கதை புத்தகங்களும் இருக்கு. இதுவரைக்கும் கேட்காதவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுருங்க. கேள்வி குறிப்போல் வளைந்திடு, வாய்ப்பு கிடைத்தால் நுழைந்திடு, வெற்றி வந்தால் பணிந்திடு, தோல்வி வந்தால் துணிந்திடு, கட்டப்பட்டாலும் காலை விரைக்கும், வெட்டப்பட்டாலும் முருங்கை துளிர்க்கும், திட்டப்பட்டாலும் தெய்வம் இருக்கும், நட்டப்பட்டாலும் நம்பிக்கை ஜெயிக்கும். 8 திசையிலும் காற்று இருக்கிறது, கால்கள் நமக்கு வாய்த்திருக்கிறது, காலம் நமக்காய் காத்திருக்கிறது, நம்பி நடந்தால் வாய்ப்பு இருக்கிறது. எறும்புக்கும் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, எருக்கம்பு வேர்கள் பாறையை உடைத்திருக்கிறது, இடுகாட்டிலும் பூக்கள் பூத்திருக்கிறது. வாழ்க்கை வாழத்தான் நம்மை படைத்திருக்கிறது. பாலைவனத்தில் பாலும் சுரக்கும், புதர் காட்டுக்குள்ளே பாதை இருக்கும், தேடி பார்த்தால் திசைகள் கிடைக்கும். திறக்காத கதவை உங்கள் திறமை உடைக்கும்.